Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அது மட்டும் இல்ல சட்னி இத செஞ்சிரலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதை செய்யறதுக்கு குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை, பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் நான் கல்லுப்பு இன்றைக்கி நான் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற 1/4 கிலோ அளவு கத்திரிக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. கத்திரிக்காயோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். டீ டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் தானாக இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் வெந்து வந்திருக்குது பாருங்கள். இப்போது இதில் இருக்கிற தண்ணியை நம்ம சுத்தமாக வடிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு தனியாக ஒரு கப்பில் நம்ம வடித்து வச்சிடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை மேஷர் இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு நம்ம 3/4 வாசி அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. ரொம்பவுமே கடையக்கூடாது. அங்கங்கே கத்திரிக்காய் தட்டுப்படணும். அதனால பார்த்து நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம கத்திரிக்காய் கடையல் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தது. இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நான் இன்றைக்கி இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கத்திரிக்காய் கடையல் இட்லி தோசைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.